யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. உன் சந்தோஷத்தின் சாவியை அடுத்தவர் கையில் கொடுக்காதே. நீயே உனக்கு மழையாக இரு, நீயே உனக்கு குடையாகவும் இரு. உன் மகிழ்ச்சி உன்னிடமே இருக்கட்டும், உன் மகிழ்ச்சி உன்னிடமிருந்தே பிறக்கட்டும். யாரிடமாவது எதையாவது எதிர்பார்த்தால் கடைசியில் மிஞ்சப் போவது உனக்கு ஏமாற்றம் மட்டும்தான் என்பதை புரிந்துகொள். உங்களை நீங்களே வருத்திக் கொள்ளும் போது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் உங்களால் எந்த பயனும் இருக்கப் போவதில்லை. உங்கள் மகிழ்ச்சி என்பது உங்கள் கையில் இருக்கும் மிகப்பெரிய பொறுப்பு. மற்றவர்கள் உங்களை மதிப்பதோ ஒரு சூழல் உங்களுக்கு சாதகமாக அமைவதோ உங்கள் கையில் இல்லை. ஆனால் அவற்றால் பாதிக்கப்படாமல் இருப்பது உங்கள் கையில் மட்டுமே இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். யாருக்காகவும் எதற்காகவும் நம்மை நாமே வருத்திக் கொள்வதில் எந்த ஒரு நன்மையும் இல்லை. இதனால் தேவையில்லாத மனக்குழப்பமும் கஷ்டமும் மட்டுமே மிஞ்சும். நம்மை நாமே வருத்திக் கொள்வது என்பது எரியும் நெருப்பை நமது கையில் வைத்துக்கொண்டு எதிரில் இருப்பவருக்கு சூடுபட வேண்டும் என்று நினைப்பதைப் போன்றது. அந்த நெருப்பு சுட்டு எரிக்கப் போவது நம் கையைத்தான். நிம்மதியாகத்தான் வாழ்கிறேன் என்று யாராலும் அவ்வளவு எளிதில் சொல்ல முடிவதில்லை. வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை எல்லோருக்கும் தந்துவிடுவதும் இல்லை. அலைக்கழியும் மனதிற்கு ஏதோ ஒன்றின் தேவை எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. நேற்றைய நினைவுகளின் சுமை ஒரு புறம், நாளையை பற்றிய அச்சம் மறுபுறம். இடையில் இந்த நொடியை தொலைத்துவிட்டு நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆசைகள் வளர்வது போல கவலைகளும் வளர்ந்து விடுகின்றன. வெற்றி பெற்றாலும் அடுத்த கட்டத்தை பற்றிய பதற்றம், தோற்றுவிட்டால் இழப்புகளை சரி செய்யும் போராட்டம் என வாழ்க்கை நம்மை ஓயாமல் இயங்க வைத்து விடுகிறது. உண்மையில் நிம்மதி என்பது வெளி சூழ்நிலைகளில் இல்லை, அது நமக்குள்ளேயே இருக்கிறது என்று தெரிந்தும் அந்த உள்ளே இருக்கும் அமைதியை கண்டடைய வாழ்நாள் முழுவதும் பயணிக்க வேண்டியிருக்கிறது. வாழ்க்கை தரும் போராட்டங்களற்ற வாழ்வு யாருக்கும் அமைவதில்லை. அந்த போராட்டங்களுக்கு மத்தியிலும் எதையும் துணிந்து ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமே நிம்மதிக்கான முதல் படியாக அமைகிறது என்பதை உணருங்கள். ரயில் நிலையத்திற்கு தாமதமாக சென்று ரயிலை தவறவிட்ட பிறகு தண்டவாளத்திலேயே அமர்ந்து அழுது கொண்டிருந்தால் போன ரயில் திரும்ப வராது. அடுத்த ரயிலுக்காக ஆயத்தமாவதுதான் புத்திசாலித்தனம். அதை விட்டுவிட்டு யாருக்காகவோ அல்லது எதற்காகவோ வருந்தி கொண்டிருப்பது உங்களை அடுத்த கட்டத்திற்கு செல்ல விடாமல் முடக்கி போட்டுவிடும். நிஜத்தில் இல்லாத ஒரு பிரச்சனையை உங்கள் கற்பனையால் பெரிதாக்கி அதனுடன் நீங்களே சண்டையிட்டுக் கொண்டிருப்பீர்கள். இது மனக்குழப்பத்தையும் மன அழுத்தத்தையும் மட்டுமே பெருகச் செய்யும். மன அழுத்தம்தான் உடலின் பல நோய்களுக்கு அஸ்திவாரம். உங்கள் மன அமைதியை இழக்கும் போது உங்கள் உடல் நலமும் மெல்ல மெல்ல பாதிக்கப்படும். மனம் வருத்தத்தில் இருக்கும் போது புத்தி வேலை செய்யாது. பிரச்சனைகளை தீர்க்கும் வழி உங்கள் கண்களுக்கு தெரிந்தாலும் நீங்கள் சிந்தும் அந்த கண்ணீர் அந்த வழிகளை மறைத்துவிடும். உங்களை படைத்த இறைவனுக்கு மட்டுமே எப்போதும் தலைகுனிந்து வாழ்ந்தால் வேறு எந்த மனிதன் முன்பும் எப்போதும் தலைகுனிய வேண்டிய சூழ்நிலையே வராது. இறைவன் முன்னால் தலை குனிவது என்பது அடிமைத்தனம் அல்ல, அது ஒரு பணிவு. நான் அனைத்திற்கும் மேலானவன் அல்ல, என்னை விட உயர்ந்த சக்தி ஒன்று உண்டு என்ற அந்த புரிதல் ஒரு மனிதனை ஆணவத்திலிருந்தும் தற்பெருமையிலிருந்தும் காக்கிறது. அந்த பணிவுதான் மனிதனுக்கு உண்மையான ஆன்மீக தெளிவையும் மனிதர்களை பற்றிய புரிதலையும் தருகிறது. உலகில் உள்ள மனிதர்களிடம் நாம் எப்போது தலைகுனிகிறோம்? பதவிக்காகவோ பணத்திற்காகவோ அல்லது சுயநலனுக்காகவோ நாம் சமரசம் செய்து கொள்ளும் போதுதான் நம்முடைய சுயமரியாதை சிதைகிறது. ஆனால் இறைவனிடம் மட்டுமே கரம் கூப்பி பழகிய ஒருவன் அநீதிக்கும் அதிகாரத்திற்கும் சுயநலத்திற்கும் ஒருபோதும் வளைந்து கொடுக்க மாட்டான். யார் ஒருவர் தன் நேர்மையிலும் இறை நம்பிக்கையிலும் உறுதியாக இருக்கிறாரோ அவருக்கு தேவை என்று எதுவும் இல்லை. என் தேவைகளை நிறைவேற்றுவது இறைவன் மட்டுமே என்ற ஆழமான நம்பிக்கை இருக்கும்போது மற்ற மனிதர்களின் தயவை எதிர்பார்ப்பதோ அவர்களுக்கு பயப்படுவதோ அவசியமற்றதாகிவிடுகிறது.
இறைவனுக்காக மட்டுமே வாழ்ந்து அவனது நீதிக்கு மட்டுமே கட்டுப்பட்டு நடப்பவன் மற்ற மனிதர்களின் பார்வையில் சிறுமையாக தெரியக்கூடும். ஆனால் தர்மத்தின் பார்வையில் அவன் தலை நிமிர்ந்து நிற்கிறான். வளைந்து நெளிந்து வாழும் கோழைகளை விட கொள்கைக்காக நேராக நிற்கும் ஒரு வீரனின் வாழ்வே இறைவனுக்கு விருப்பமானது. பிற மனிதர்களிடம் கை நீட்டாத, பிறரிடம் தலைகுனியாத ஒரு உன்னத நிலையை அடைய இறைவனிடம் முழுமையாக சரணடைவதே ஒரே வழி. அங்குதான் ஒரு மனிதனின் உண்மையான சுதந்திரம் பிறக்கிறது. கோபத்தில் கத்துவதால் ஒன்றையும் சாதிக்க முடியாது. கூடுமானவரை எப்போதும் இனிய சொற்களையே கையாளுங்கள். இசைக்கு மயங்காத உயிர்கள் இல்லை, இனிய சொல்லுக்கு வணங்காத உலகம் இல்லை. இனிய பேச்சு இரும்பையும் உருக்கும் ஆற்றல் கொண்டது என்பதை மறந்து விடாதீர்கள். சக மனிதனிடம் தவறாக நடந்துவிட்டு கடவுளிடம் சரியாக நடந்து கொள்வது பயனற்றது. மனிதர்களின் மனதை காயப்படுத்திவிட்டு கடவுளின் மனதை மகிழ்விப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. பலர் கோவில்களிலும் வழிபாட்டு தலங்களிலும் மிகச் சரியாக நடந்து கொள்கிறார்கள். ஆனால் வெளியே வந்ததும் சக மனிதர்களை ஏமாற்றுவதும் அவர்கள் மனதை காயப்படுத்துவதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. காயப்பட்ட மனிதர்களின் கண்ணீர் துளிகள் விழும் இடத்தில் எந்த ஒரு வேண்டுதலும் இறைவனை சென்றடையாது என்பதை மறந்து விடுகிறார்கள். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இறைவனின் ஒரு சிறு துளி ஒளிந்திருக்கிறது என்பது நம்பிக்கை. அப்படி இருக்கையில் ஒரு மனிதனை அவமானப்படுத்துவது என்பது அவனுக்குள் இருக்கும் அந்த இறைத்தன்மையை அவமானப்படுத்துவதற்கு சமம். மனிதர்களிடம் காட்டும் அன்புதான் இறைவனிடம் நாம் காட்டும் அன்பிற்கான உண்மையான சான்றிதழ். கடவுளுக்கு காணிக்கை செலுத்துவதை விட பசித்தவனுக்கு உணவு கொடுப்பது சிறந்தது என்ற வரிகள் சொல்லும் உண்மை இதுதான். உதவிக்கரம் நீட்ட தயங்கும் கைகள் இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்து கூப்பிடும் போது அந்த பிரார்த்தனையில் நேர்மை இருப்பதில்லை என்பதுதான் உண்மை. நீங்கள் என்னதான் சடங்குகளை செய்தாலும் உங்கள் மனதிற்கு தெரியும் நீங்கள் செய்த தவறு என்னவென்று. பாதிக்கப்பட்ட மனிதரின் வலி உங்கள் அகத்தில் ஓயாமல் ஒலிக்கும் வரை நீங்கள் இறைவனின் அருளை பெறுவது சாத்தியமற்றது. தவறை உணர்ந்து பாதிக்கப்பட்ட மனிதரிடம் மன்னிப்பு கேட்டு அந்த தவறை திருத்திக் கொள்வதே உண்மையான சிறந்த பிரார்த்தனை. கல்லை சிலையாய் நினைத்து வணங்குவதில் தவறில்லை. ஆனால் உயிருள்ள மனிதர்களை கல்லாய் மதித்து நடந்து கொள்வதுதான் மிகப்பெரிய பாவம். உண்மையில் இறைவனை மகிழ்விக்க நீங்கள் செய்ய வேண்டிய சிறந்த செயல் சக மனிதனின் கண்ணீரை துடைப்பதுதான். கண்ணீரை துடைக்கும் கரங்களாக இருங்கள். யாருடைய கண்ணீருக்கும் காரணமாக இருக்காதீர்கள். அனைத்தையும் விட நமது குடும்பம்தான் நமக்கு பிரதானம் என்பதை மறந்து விடாதீர்கள். குடும்பம் என்பது கடவுள் நமக்காக பூமியில் ஏற்பாடு செய்திருக்கும் ஒரு சொர்க்கம். அதை சொர்க்கமாக வைத்திருப்பதும் நரகமாக மாற்றிக்கொள்வதும் உங்களுடைய செயல்களில்தான் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பை சுமந்து நடக்கும் இதயத்திற்கு இறைவன் எப்போதும் அருகில்தான் இருப்பான். நல்ல எண்ணங்களால் நிரம்பிய மனதில் கவலைகளுக்கு இடமே இல்லை. இறைவனின் அருளால் அங்கே நிம்மதியும் மகிழ்ச்சியும் மட்டுமே நிறைந்திருக்கும். ஏமாந்து விட்டோம் என்று தலை குனியாதே. எவனையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கு இல்லை என்று கர்வம் கொள். தலை நிமிர்ந்து நில். யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்திலேயே நின்று வாழ பழகிக்கொள். அதனால் உனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. தேவையான நேரத்தில் கிடைக்கும் அன்பும் ஆறுதலுமே இங்கு பலரின் வாழ்வில் விலை மதிக்க முடியாத பொக்கிஷமாக இருக்கிறது. வாழ்க்கையின் பல இக்கட்டான தருணங்களில் நாம் எதிர்பார்க்கும் பெரிய வெற்றிகளை விட அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கும் ஒரு சிறு ஆறுதல் மொழி அல்லது அன்பான கரமே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. வாழ்வின் ஓட்டத்தில் பொருளாதாரம், பதவி, புகழ் என பலவற்றிற்கு நாம் முக்கியத்துவம் தருகிறோம். ஆனால் உண்மையில் ஒரு மனிதனின் மனதை மீட்டெடுக்கும் ஆற்றல் அன்பிற்கு மட்டுமே உண்டு என்பதை ஏனோ மறந்தே விடுகிறோம். அன்பை எப்போது காட்டுகிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியம். ஒரு பிரச்சனை முடிந்த பிறகு கிடைக்கும் ஆறுதலை விட அந்த பிரச்சனை நம்மை நிலைகுலைய செய்யும் நேரத்தில் ஒருவரது அன்பு நம்மை ஒரு குழப்பத்திலிருந்தோ அல்லது பெரும் விரக்தியிலிருந்தோ காப்பாற்றுகிறது. அதுவே சரியான தருணத்தில் கொடுக்கப்பட்ட அன்பின் விலை மதிக்க முடியாத தன்மை.
வாழ்க்கை ஓர் இருண்ட குகை போல தோன்றும் தருணங்களில் சக மனிதனின் ஆறுதல்தான் ஒரு சிறு மெழுகுவர்த்தி போல பாதையை காட்டுகிறது. அந்த நேரத்தில் கிடைக்கும் ஒரு சொல், நான் இருக்கிறேன் என்ற அந்த ஒற்றை நம்பிக்கை வார்த்தை 100 பேச்சுக்களை விட மேலானது. அன்பு காட்டுவதற்கு பெரிய செல்வம் தேவையில்லை. ஒரு கனிவான பார்வை, தோளில் தட்டும் விரல்கள், எதையும் பேசாமல் ஆழமாக கேட்டுக்கொள்ளும் காதுகள், இவையே ஒரு துயரத்தில் இருப்பவருக்கு பேரதிர்ஷ்டம். பணம் தொலைந்து போனால் சம்பாதித்து விடலாம், ஆனால் நம்பிக்கையை இழந்த மனதை மீட்டெடுக்க இந்த அன்பான ஆறுதல் மட்டுமே மருந்தாகிறது. நாம் இழந்த பலவற்றை காலப்போக்கில் மறந்து விடுகிறோம். ஆனால் சோர்ந்து போயிருந்த போது யாரோ ஒருவர் காட்டிய அந்த அன்பை, அந்த ஆறுதலை ஒருபோதும் மறக்க மாட்டோம். அது நம் வாழ்நாள் முழுவதும் சேமித்து வைத்திருக்கும் ஆத்மார்த்தமான பொக்கிஷமாக நம் மனதில் அப்படியே இருக்கும். நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் அன்பும் ஆறுதலுமே ஏதோ ஒரு சூழலில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் இன்னொரு மனிதனின் வாழ்வை மாற்றப்போகும் மிகப்பெரிய பொக்கிஷமாக மாறக்கூடும். எனவே அன்பு அனைத்தையும் விட உயர்ந்தது. மற்றவர்களுக்கு உதவும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது என்றால் அது கடவுள் உங்களுக்கு கொடுத்த மிக அரிய வாய்ப்பாக நினைத்து அதை கண்ணியத்துடன் செய்ய வேண்டும். ஒருபோதும் கர்வத்துடன் செய்யக்கூடாது. அன்பை உணர வேண்டுமானால் முதலில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். உண்மை இல்லாத உள்ளத்தில் அன்பு என்பது வெறும் நாடகம்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள். உடலுக்கும் மனதுக்கும் மகிழ்ச்சிதான் மிகச்சிறந்த ஊட்டச்சத்து. அதுதான் நம் உடலையும் மனதையும் பலப்படுத்தும். நீங்கள் துன்பத்தில் தவிக்கும் போது மனிதர்களால் உங்களுக்கு ஆறுதல் மட்டுமே சொல்ல முடியும். ஆனால் இறைவனால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். கேளுங்கள், இறைவனிடம் மட்டும் உதவி கேளுங்கள். சில இரக்கமற்றவர்களிடம் உதவி கேட்டு இருக்கும் நிம்மதியையும் இழந்து விடாதீர்கள். வாழும் வாழ்க்கை வலி நிறைந்ததாக மாறிவிடுவதை விட வாழ்க்கையில் சில வலிகளை நீங்களே ஏற்படுத்திக் கொள்வதுதான் இங்கு அதிகம். எந்த உறவையும் எந்த நட்பையும் விரும்பி ஏற்றுக்கொள்வதற்கு முன் அவர்களால் நமது வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறிவிடும் என்று மட்டும் நினைக்காதீர்கள். நீங்கள் இதுவரை அனுபவிக்காத வலிகளை கூட நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ளும் அந்த அன்பானவர்கள்தான் தரப்போகிறார்கள். உங்களோடு பழகும் உறவு, நட்பு எவரிடமும் உங்களை பற்றி எல்லாவற்றையும் கொட்டி தீர்த்து விடாதீர்கள். அதுவே உங்களை வாழ்க்கையில் பின்னடைய வைத்துவிடும். எல்லோரிடமும் எளிமையாய் இருங்கள், அதில் தவறில்லை. ஆனால் எல்லோரிடமும் வெகுளியாய் மட்டும் இருந்து விடாதீர்கள். சிலர் ஒட்டுமொத்த வெளிச்சத்தையும் அழித்துவிட்டு உங்கள் வாழ்க்கையை இருளாக்கி விடுவார்கள். யார் மீதும் அதீத கற்பனையோடு பழக வேண்டாம். அப்படி பழக துவங்கும் போதுதான் நம்முடைய கற்பனைகள் உடைந்து அவர்களின் குறைகள் கொப்பளித்துக் கொண்டு நம் முன்னால் வந்து நிற்கும். அதுவே சங்கடத்தை கொடுத்துவிடும். அதையும் மீறி பழகிவிட்டால் அவர்களின் குறைகளை பெரிதுபடுத்தி பார்க்காதீர்கள். குறையில்லாத மனிதர்களே இல்லை. நம்மிடமே ஏகப்பட்ட குறைகள் கொட்டி கிடக்கின்றன. குறைகளை பார்த்தால் எல்லாம் குற்றமாகத்தான் தெரியும். நிறைகளை பார்த்தால் மட்டும்தான் நமக்கு நிம்மதி கிட்டும். நீங்கள் சந்திக்கும் எல்லா மனிதர்களின் புன்னகையும் அன்பின் வெளிப்பாடு என்று நம்பிவிடாதீர்கள். எல்லா புன்னகையிலும் அன்பு மட்டுமல்ல, கோபங்களும் விரோதங்களும் துரோகங்களும் கலந்திருக்கிறது. குழந்தைகளிடம் மட்டும்தான் இன்னமும் கலப்படமில்லாத புன்னகை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அவர்களை விட்டு விலகி விடுங்கள். அவர்கள் கூடவே இருந்து கொண்டு குழிப்பறித்து விடாதீர்கள். பேசக்கூட நேரமில்லை என்று ஓடுகிறவனுக்கு தன்னுடைய தோட்டத்து மலரை கூட ரசிக்க தெரியாது. நாம் வாழ்வதற்காக நமக்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கண்டுபிடித்தவர்கள் எவரும் இல்லை. யாருடைய நேரம் எப்போது முடிவுக்கு வரும் என்று யாருக்கும் தெரியாது. துடிப்போடு இருக்கும் போதே உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடுங்கள். எதையெதையோ தேடி ஓடிக்கொண்டே இருக்காதீர்கள். மனிதனின் மனம் கொடுக்கும் வரைதான் பாராட்டும். கொடுப்பதை நிறுத்திவிட்டால் பகையாக்கும். அதனால் எப்போதோ யாரிடமோ பெற்ற சிறு உதவியை கூட மறந்து விடாமல் வாய்ப்பு கிடைக்கும் போது அதை திருப்பி கொடுத்துவிடு. நீ இல்லாமல் நான் இல்லை என்ற அதீத ஆசை வார்த்தைகளுக்குள் சிக்கிவிடாதீர்கள். அதே வார்த்தைகளை கொண்டு நீங்களும் மற்றவர்களை சிரமப்படுத்தி விடாதீர்கள். நம்பிக்கையோடு பேச வேண்டும்தான், ஆனால் அதைவிட முக்கியம் மற்றவர்களுக்கு நம்பிக்கை வரும்படியாய் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதே.
உங்கள் இல்லமும் உங்கள் உள்ளமும் மகிழ்ச்சியாக இருக்க உங்கள் பிடிவாத குணத்தை எரித்து விடுங்கள். பிடிவாத குணம் கொண்டவர்களை பிடித்தவர்கள் மிகவும் குறைவாகத்தான் இருப்பார்கள். அவர்களையும் இழந்துவிட்டு தனிமையில் தவிக்காதீர்கள். இந்த உலகத்தில் பணம் இல்லாமல் எதுவும் இல்லை. பணத்தை தேடி ஓடு, ஆனால் பணம் மட்டுமே எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் என்று நினைக்காதே. வாழ்க்கையில் அன்பு அதைவிட முக்கியம். அது இல்லாமல் பணம் மட்டுமே நிறைய இருந்துவிட்டால் வாழ்க்கை மலராது. இப்படித்தான் வாழ்வேன், இது எனது பழக்கம், யாருக்காகவும் என்னை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்றெல்லாம் நினைத்து விட்டால் வாழ்க்கையில் புதிய சூழல்களும் புதிய அனுபவங்களும் உங்களுக்கு கிடைக்காமலே போய்விடும். சிலவற்றை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள், முடியாவிட்டால் அனுசரிக்க பழகுங்கள். எல்லோருக்கும் உண்மையாக இருக்கிறேன் என்று நினைத்ததையெல்லாம் பேசிவிடாதே. பல சமயங்களில் மற்றவர்களுக்கு நீ மட்டும்தான் வேண்டும், உன் உண்மை அல்ல. உறவினர்கள் மத்தியில் கொடுக்கல் வாங்கல் எப்போதும் கொஞ்சம் குறைவாகவே இருக்கட்டும். அது கொஞ்சம் உயர்ந்தாலும் கசக்கும், தாழ்ந்தாலும் கசக்கும். சில சமயம் கையும் கொடுக்கும், சில சமயம் காலையும் வாரிவிடும். உப்பு நிறைந்த கடலில் வாழும் மீனுக்குள் உப்பு கலப்பதில்லை. அதுபோலவே உன் வாழ்வில் எப்போதும் துன்பப்படுத்தி பார்ப்பவர்கள் மட்டுமே உன்னை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் தரும் எந்த துன்பங்களும் உனக்குள் புகுந்து விடாதபடி பார்த்துக்கொள். பயணிக்கும் போது மௌனமாக இருந்து கொண்டு பயணிக்காதீர்கள். அருகில் உள்ளவர்களோடு நட்பாக பார்த்து பேசி சூழலை இயல்பாக மாற்றிவிடுங்கள். எப்போதும் யார் பேச துவங்குவது என்பதுதான் யோசனையாய் இருக்கும். புன்னகையோடு நீங்களே பேச துவங்குங்கள். உங்கள் ஒவ்வொரு பயணமும் பயனுள்ளதாகவும் மகிழ்ச்சியாகவும் மறக்க முடியாததாகவும் இருக்கும். வாழ்க்கையில் நீங்கள் படுகின்ற காயங்களை பார்த்து இன்னொருவன் சிரிக்கிறான் என்றால் நீங்களும் அவனை பார்த்து அப்போதே சிரித்துவிட்டு கடந்து செல்லுங்கள். வாழ்க்கையில் இதுவரை காயங்களை சந்திக்காதவன்தான் இன்னொருவரின் காயங்களை பார்த்து சிரித்துக் கொண்டிருப்பான். அவன் மற்றவர்களுக்கு தந்த வலியின் ஆழத்தை அவனே அறிந்து கொள்ள அவனும் காயப்பட்டு கலங்கி நிற்கும் காலம் விரைவில் வரும். அன்பு என்பது நாம் விரும்பும் போது செய்வதல்ல, நம்மை நேசிப்பவர்களுக்கு குறைவில்லாமல் நாம் கொடுத்து கொண்டே இருப்பது. அன்பாய் இருப்பதை விட ஒன்றாக வாழத் தொடங்கிய பின் மனம் விட்டு பேச துவங்கு. தினம் ஒரு சொல் புதிதாக பேசு. அன்பு பெருகும், வாழ்க்கை மகிழ்ச்சியாய் நகரும். வாழ்க்கையில் வரும் சில நெருக்கடிகள் பலரை குறை காண வைத்து விடுகிறது. குறைகளே இல்லாதவர்களோடு வாழ்ந்தால் வாழ்வே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். ஆனால் ஒருவரிடம் உள்ள குறைகளை பார்ப்பதை விட அவரிடம் உள்ள நிறைகளை பார்த்து வாழ்ந்தால் அந்த வாழ்க்கையே சொர்க்கமாக இருக்கும். மரியாதை என்பது வேறு ஒன்றுமல்ல, நம்மை எப்படி மற்றவர்கள் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை நாம் பிறருக்கு தருவதுதான் உண்மையான மரியாதை. யாருடைய சுயமரியாதையையும் நீங்கள் தகர்க்க நினைக்காதீர்கள். உங்களுடைய சுயமரியாதையையும் மற்றவர்கள் சீண்டி பார்க்க அனுமதிக்காதீர்கள். உன் குடும்பம் மட்டும்தான் உன்னை தடையின்றி நேசிக்கும் உண்மையான உறவுகள். மற்ற எல்லோருடைய நேசமும் உண்மை என்று எளிதில் நம்பிவிட முடியாது. ஒன்றை மட்டும் உணர்ந்து கொள், உன்னிடம் செல்வமும் சம்பாத்தியமும் இருக்கும் வரைதான் மற்றவர்களின் நேசமும் சாத்தியம். சிறிது காலம் செல்வமும் சம்பாத்தியமும் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தால் தெரியும் எது நிழல் எது நிஜம் என்று. இந்த உலகில் மற்றவர்கள் உன்னை உயிராய் நேசிப்பதற்கு கூட செல்வமே அடிப்படை என்பதை உணர்ந்து கொள். சும்மா இருப்பதை விட இயங்கிக் கொண்டே இருப்பது முக்கியம். தூங்கும் போது கூட காலை ஆட்டிக்கொண்டே தூங்க பழகு. இல்லை என்றால் நாம் செத்து விட்டதாக சொல்லி நம்மோடு இருக்கும் சிலர் நம்மை மண்ணுக்குள் அடக்கமே செய்து விடுவார்கள். வாழ்க்கையில் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, நமக்கு கிடைத்த இடத்தில் கிடைத்ததை கொண்டு மகிழ்ச்சியோடு இருப்பது. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத எவ்வளவோ நன்மைகள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நீங்கள் மறுக்கவே முடியாது. வாழ்க்கை ஒரு மகத்தான பயணம். அதில் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியோடு கடந்து செல்லுங்கள். நாம் என்ன சாதித்தோம் என்று மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவதை விட நாம் நமக்கான வாழ்க்கையை நிறைவாக வாழ்ந்தோம் என்பதே உண்மையான சாதனை. இல்லாததை பற்றியும் இயலாததை பற்றியும் சிந்தித்து வாழ்வை வீணடிப்பதை விட கிடைக்கும் அழகான தருணங்களை அனுபவித்து கடப்பதே மிகப்பெரிய சாதனைதான். வாழ்க்கையை வாழ்ந்து கடக்காமல் வாழ்க்கை முடியும் வரையிலும் எதையெதையோ தேடிக்கொண்டே இருக்காதீர்கள். உங்களுக்கு வாழ்க்கை ஒரு புதிராகவே இருக்கும். தேடிக்கொண்டே இருப்பதை நிறுத்திவிட்டு இருப்பதையும் கிடைத்ததையும் வைத்து ஆனந்தமாக வாழ பழகியவர்களுக்கு வாழ்க்கை எப்போதும் இன்பமாகவே இருக்கும்.
உறவுகளிடம் உங்களின் அன்பை உறுதியாக காட்டுங்கள். நீங்கள் அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்பதற்காக உங்களின் பிடிவாதத்தை காட்டாதீர்கள். அது உங்களுக்குள் பிளவைத்தான் உண்டாக்கும். உங்கள் மனதை எப்போதும் மழலையைப் போல் வைத்திருங்கள். அப்போதுதான் யார் தரும் கவலைகளும் உங்களை தொட்டுக்கூட பார்க்காது. ஒரு குழந்தையைப் போல இந்த பிரபஞ்சத்தை பார்ப்பதுதான் உண்மையில் பேரின்பம். தெரியாதவர்களிடம் கூட வணக்கம் சொல்லும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். எல்லோரிடமும் இல்லை என்றாலும் உங்களை கண் பார்த்து செல்பவர்களுக்கு இதை செய்து பாருங்கள். முதலில் உங்களை எல்லோரும் கிண்டல் செய்வார்கள். பின்னாளில் உங்களிடம் வணக்கம் பெற்றவர்கள் உங்களை திரும்பவும் கண்டதும் முதலில் அவர்கள் வணக்கம் சொல்லிவிட்டு நீண்ட நாட்கள் பழகியவர்களைப் போல உங்களிடம் பேச ஆரம்பிப்பார்கள். எது ஒன்றையும் நீங்கள் தந்தால்தான் பெற்றுக்கொள்ளவே முடியும். அன்பையும் மரியாதையையும் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு ஒருபோதும் தயக்கம் காட்டாதீர்கள். நீங்கள் கொடுப்பதை விடவும் அதிகமாக பெற்றுக்கொள்வீர்கள். பகையாளியாய் இருப்பதை விட நகையாளியாய் இருப்பது மேல். பகையாய் இருப்பது எதிரிக்கு மட்டுமல்ல, நமக்கும் துன்பம்தான். எவரையும் எதிரியாக நினைக்காதே, நட்பாக வைத்துக் கொள்வதே சிறந்தது. அப்போதுதான் உங்கள் மனம் எப்போதும் லேசாகவே இருக்கும், வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும். பிறருக்கு சொந்தமானதை பார்க்கும்போது குருடனாக இருந்து விடுங்கள். தேவையில்லாத விஷயங்களை பேச நேரும் போது ஊமையாக மாறிவிடுங்கள். பிறரின் ரகசியங்களை தெரிந்து கொள்வதில் செவிடனாக இருந்து விடுங்கள். மற்றவர் பொருளின் மீது ஆசைப்படாத, மற்றவர்களை பற்றி தவறாக பேசாத, மற்றவர்களின் ரகசியங்களை தெரிந்து கொள்ளாதவர்களின் வாழ்க்கை உண்மையில் நிம்மதியாகத்தான் இருக்கும். வாழ்க்கையில் நாம் விரும்பும் சில உறவுகளை தக்க வைத்துக் கொள்ள தன்மானம், சுயமரியாதை, சுய விருப்பங்கள் இவற்றையெல்லாம் விருப்பமின்றி நிறையவே விட்டு கொடுக்க வேண்டியுள்ளது. வாழ்க்கையில் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் நம் மனம் விரும்பும் சிலருக்காக நாம் எவ்வளவுதான் விட்டு கொடுத்தாலும் நம் நிம்மதி கெட்டு போவது மட்டும் மாறுவதே இல்லை. உறவுகளோடு ஏற்படும் ஒரு சிறிய இடைவெளி உணர்த்தி விடுகிறது நம் மீது அவர்கள் வைத்திருப்பது உண்மையான பாசமா பொய்யான வேஷமா என்பதை. நம்முடைய வளமான காலத்தில் நண்பர்களும் உறவுகளும் நம்மை தெரிந்து கொள்வார்கள். நம்முடைய வறுமை காலத்தில்தான் உண்மையான நண்பர்களையும் உண்மையான உறவுகளையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். பெரும்பாலும் எல்லோருமே நம்மால் ஏதாவது அனுகூலம் கிடைக்குமா என்றுதான் பார்க்கிறார்களே தவிர நம் நிலை அறிந்து உதவி செய்யும் நல்ல மனம் படைத்தவர்கள் மிகவும் குறைவுதான். யாரும் உன்னை மதிக்கவில்லை என்று எதற்காகவும் கவலை கொள்ளாதே. ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்து விடப் போவதில்லை. ஒருவர் உன்னை இகழ்ந்து பேசுவதால் நீ தாழ்ந்து விடப் போவதும் இல்லை. என்றுமே நீ நீதான் என்பதை புரிந்து வாழ்க்கையை வாழ பழகிக்கொள். அதிக நெருக்கமான உறவுகளிடமும் நண்பர்களிடமும் பண பரிவர்த்தனை வைத்துக் கொள்ளாதீர்கள். பணம் என்று வந்துவிட்டால் அவர்களின் அத்தனை நியாயவாதி முகத்திரைகளும் மறைந்து நயவஞ்சகம் தன் கோர முகத்தை வெளிக்காட்டுவதை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நீங்கள் எப்படியாவது கொடுத்த பணத்தை திரும்ப பெற்றுவிடலாம். ஆனால் அதனால் பிரிந்த உறவு மீண்டும் சேர்வது கடினம். நல்லவனுக்கு எப்போதும் நல்லதே நடக்கும் என்பதுதான் இந்த உலகின் மிகச்சிறந்த பொய்யாக இருக்குமோ என்று சில தருணங்களில் யோசிக்க வைத்து விடுகிறது. ஏனென்றால் நாம் மற்றவர்களுக்கு நல்லது நினைக்கும் போதுதான் நாலாபுறங்களிலிருந்தும் நமக்கு சோதனைகள் வந்து சேர்ந்து விடுகிறது. ஒன்றுமில்லை என்ற வார்த்தையின் பின்னால் மறைந்துள்ள வலியை உணரும் தருணம்தான் அன்பின் தொடக்கம். மற்றவர்கள் மனதில் மறைந்துள்ள, மற்றவர்கள் நம்மிடம் சொல்லப்படாத வலியையும் உணர்ந்து கொள்வதுதான் உண்மையான அன்பு. அன்புக்காக சுமக்கும் போது எந்த சுமையும் உனக்கு சுமையாக தெரியாது. அன்பானவர்களுக்காக நீ சுமை தாங்கியாக கூட இரு. ஆனால் யாருக்கும் நீ சுமையாக மட்டும் இருந்து விடாதே. காலப்போக்கில் அன்பு காணாமல் போய் சுமை மட்டுமே நிலையாகி சோகங்களை கொடுக்க ஆரம்பித்துவிடும். வாழ்க்கையில் வலிகள் மட்டுமே அதிகம் வந்து கொண்டிருக்கிறது என்று மனம் குமுறாதே. இங்கு எல்லோருக்குமே கிடைத்திருப்பது வலிகளுடன் கூடிய வாழ்க்கைதான். சிலர் அதை மறந்து வாழ்கிறார்கள், சிலர் அதை கடந்து போய்விடுகிறார்கள், அவ்வளவுதான். திடீர் புனிதர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்களோ அதைவிட அதிக ஆபத்தானவர்கள் நம் வாழ்க்கையில் வரும் திடீர் அக்கறையாளர்கள். எந்த சம்பந்தமும் இல்லாமல் திடீரென்று ஒருவர் உங்கள் மீது அதிக அக்கறை எடுத்துக்கொள்கிறார் என்றால் அவரிடம் எச்சரிக்கையாகவே இருங்கள். நம் மீது அக்கறை எடுத்துக்கொள்கிறேன் என்று நம்மிடம் இருக்கும் நிம்மதியையும் சேர்த்து எடுத்துக்கொள்வார்கள்.
உன்னிடம் வேலையும் பணமும் இல்லை என்றால் நீ சரியானதை சொன்னாலும் நல்லதையே செய்தாலும் அது எல்லோராலும் தவறாகவே எடுத்துக்கொள்ளப்படும். இங்கு எல்லோரும் நம் மனதில் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்பதில்லை. நம் பையில் என்ன இருக்கிறது, எவ்வளவு இருக்கிறது என்று பார்த்துதான் நமக்கு மதிப்பும் மரியாதையையும் கொடுக்கிறார்கள். நீங்கள் அனுபவிக்கும் பிரச்சனை, துன்பம், வெறுப்பு, கஷ்டம் இவை அனைத்திற்கும் ஆணிவேராக இருப்பது உங்களின் எதிர்பார்ப்புதான். யாரிடமும் எதையும் எதிர்பார்ப்பதை தவிர்த்து விடுங்கள். எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கைதான் எப்போதும் நிம்மதியாகவே இருக்கும். உன்னால் இயன்றதை இயலாதவர்களுக்கு கொடுப்பதற்காக ஒருபோதும் தயக்கம் காட்டாதே. இறைவனுக்கு கொடுக்கும் பக்தனாக இருப்பதை விட இல்லாதவனுக்கு கொடுக்கும் இறைவனாக இரு. உண்மையில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எளியவர்களுக்கு உதவி செய்பவனையே இறைவன் அதிகம் நேசிக்கிறான். யாரையும் உங்களுக்கு ஏற்றபடி மாற்ற முயற்சிக்காதீர்கள். அந்த முயற்சியிலிருந்து உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டால் போதும், எல்லாமே நன்மையாக மாறிவிடும். நமக்கு கிடைத்திருப்பது ஒரே ஒரு வாழ்க்கைதான். அவரவர்களுக்கான வாழ்வை அவரவர்கள் நினைத்தபடி வாழ்வதுதான் சரியானது. மற்றவர்களுக்காக நாம் நம் வாழ்க்கையை எந்த விதத்திலும் மாற்றிக்கொள்ள முடியாது என்பதைப் போலவே மற்றவர்களும் நமக்காக எதையும் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். மனிதனை அதிக சந்தோஷமாக வைப்பது அமைதியும் நிம்மதியும் மட்டுமல்ல, அன்பான நட்பும் உயிரான உறவுகளும் தான். அப்படி ஓர் உறவும் நட்பும் உங்களுக்கு அமைந்திருந்தால் அதை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு விடாதீர்கள். உங்களை சுற்றி இருக்கும் எல்லோருக்குமே நீங்கள் பிடிக்காதவராய் மாறி இருக்கிறீர்கள் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும். நீங்கள் எப்போதும் நேர்மையாக இருக்கிறீர்கள் என்பதுதான் அது. ரசிப்பதையெல்லாம் அடைய நினைப்பதும் அடைந்ததையெல்லாம் ரசிக்க மறந்து விடுவதும் தான் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறுகள். இதை திருத்திக் கொண்டாலே வழிமாறி போய்க் கொண்டிருக்கும் நமது வாழ்க்கை இன்பங்கள் நிறைந்ததாய் மாறிவிடும். விளக்கின் அடியில் படிந்திருக்கும் இருட்டையும் சிலரின் சிரிப்புக்கு பின்னால் மறைந்திருக்கும் சோகத்தையும் மற்றவர்கள் அறிவதில்லை. உங்களோடு இருப்பவர்களுக்கு எது மகிழ்ச்சி தரும், எது சோகம் தரும் என்பதை அறிந்து எதை கொடுக்க வேண்டும் என்பதையும் எதை தடுக்க வேண்டும் என்பதையும் கவனித்துக் கொண்டாலே உங்களுக்கு சொர்க்கம் என்று வேறு ஒன்று தேவையில்லை. நீங்கள் வாழும் இந்த வாழ்க்கையே உங்களுக்கான சொர்க்கமாக மாறிவிடும். யாருடைய அன்பையும் உண்மை என்று எளிதில் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் வெறுப்பதும் தான் இன்றைய உறவுகள். தன்னுடைய தவறுகளை உணராமல் எல்லா தவறுகளுமே உங்களால் தான் என்று எப்போதும் உங்களையே குற்றம் சாட்டும் நபர்களிடமிருந்து சற்று ஒதுங்கியே இருங்கள். வாழ்க்கையில் நாம் என்னதான் கற்றுக்கொண்டே இருந்தாலும் வாழ்க்கை நம்மிடம் இருக்கும் சிலவற்றை இழந்து கொண்டேவும் இருக்க வைத்து விடுகிறது. சில நேரங்களில் அன்பையும் பல நேரங்களில் நிம்மதியையும். எதற்காகவும் உன் தனித்தன்மையை இழந்து விடாதே. ஆனால் உனக்காக தன்னையே இழப்பவர்களிடம் எதையும் மறைத்து விடாதே. அதுதான் அவர்களின் உண்மையான அன்பிற்கு நீ கொடுக்கும் மரியாதை. அன்பை கொடுக்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை கொடுத்து கொண்டே இருங்கள். மறுபடியும் வரப்போவதில்லை அந்த நேரமும் அந்த அன்பை ஏற்றுக்கொள்ளும் மனமும். நட்பண்புகள் இல்லாத அறிவாளி ஆபத்தானவன். கொஞ்சமும் அறிவில்லாமல் நட்பண்புகளை மட்டும் கொண்டிருப்பவன் யாருக்கும் பயனற்றவன். இந்த இருவரிடமும் நாம் எப்போதும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். என்னதான் அயர்ந்து தூங்கினாலும் நம்மை கச்சிதமாய் எழுப்பி விடுகிறது ஏதேனும் ஒரு கவலை. கவலைகளை மறந்து தூங்குவது என்பது சிலருக்கு வாய்ப்பதே இல்லை. ஒரு காலத்தில் குடும்பத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் நாம் வருமானம் இல்லாமல் போன பிறகு குடும்பத்திற்கு நாமே பிரச்சனையாக மாறிவிட்டால் அதற்கு தீர்வு காண முடியாமல் நாம் தவியாய் தவிப்பதை தவிர வேறு வழி இல்லை. ஏற்றங்களும் ஏமாற்றங்களும் நிறைந்ததுதான் வாழ்க்கை. ஏற்றத்தில் நிதானமாகவும் ஏமாற்றத்தில் பொறுமையாகவும் இருக்க கற்றுக்கொண்டால் நிலையான நிம்மதி உங்கள் வாழ்வில் எப்போதும் குடிகொண்டிருக்கும். நடப்பவை எல்லாமே நன்மைக்கே என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்து அதை அப்படியே நம்பவும் வேண்டும். நல்லது அல்லாத ஒன்று நமது வாழ்வில் நடக்க வேண்டிய சூழல் இருந்தாலும் கூட நிச்சயமாக அவை நல்லவையாகவே மாறி நமக்கு சாதகமாகவே நடக்கும்.
மற்றவர்களிடம் இருக்கும் குறைகளை பார்ப்பதற்கு பதிலாக அவர்களிடம் உள்ள நல்லவற்றை பார்க்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு நாம் நிறைகளை மட்டும் பார்ப்பதால் நமக்கும் மற்றும் பிறரின் வாழ்க்கையிலும் அமைதி ஏற்படும். நம் சுய மாற்றமே உலக மாற்றம் நிகழ உதவி புரியும். நேசிப்பவர்களை பாராட்டு, தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய், காயப்படுத்துபவர்களை மன்னித்து விடு. வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும். மீண்டும் நமக்கு இன்னொரு பிறவி இருக்கிறது என்பது உறுதியில்லை. இந்த உடலில் உயிர் சேர்ந்திருக்கும் வரை பாசம், நேசம், அன்பு எல்லாம் மலர்ந்த முகத்துடன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருங்கள். நடத்தையில் கருணையும், பேச்சில் அன்பும், செயலில் பணிவும் இருந்தால் உங்களுக்கு நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். ஒரே ஒரு முறைதான் நாம் இந்த பூமியில் பிறவி எடுத்திருக்கிறோம். எப்பொழுதோ ஒரு நாள் நமக்கு தெரியாமலேயே நமது மூச்சு நின்றுவிடப் போகிறது. கடைசியில் ஒரு பிடி சாம்பல் தான் மிஞ்சும். இந்த இடைவெளிக்குள் நாம் சிறப்பாக வாழ்ந்துவிட வேண்டும். ஏனெனில் நாம் நன்றாக வாழ்வதற்குத்தான் இங்கு பிறந்திருக்கிறோம். உண்மையில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் நாம் தான் முழு காரணம். இந்த உலகில் நமக்கு நம்மை விட மேலான எதிரியும் வேறு யாரும் இல்லை. எதெல்லாம் வேண்டும் என்று ஒரே பிடிவாதமாக இருந்தோமோ அதெல்லாம் வேண்டாம் என்று நம்மையே சொல்ல வைப்பதுதான் இந்த வாழ்க்கையின் ஒரே குறிக்கோளாக இருக்குமோ என்று சில நேரங்களில் சிந்திக்க வைத்து விடுகிறது இந்த வாழ்க்கை. உங்களை விட்டு விலகி போனவர்களை நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதீர்கள். உங்களிடம் பேசக்கூட விருப்பமில்லாத ஒருவரிடம்தான் பேச வேண்டும் என்று பேராசை கொள்ளும் உங்கள் மனதை கட்டுப்படுத்தி சரியாக வழிநடத்த பழகிக் கொள்ளுங்கள். இப்போதெல்லாம் யாரும் யாரையும் நல்லவர்களா கெட்டவர்களா என்றெல்லாம் பார்ப்பதில்லை. நாளைக்கு இவன் நமக்கு தேவைப்படுவானா இல்லையா என்றுதான் பார்க்கிறார்கள். இந்த உலகம் எதிலும் சுயநலம் நிறைந்ததாய் மாறிவிட்டது என்பதே சோகமான உண்மை. சிலரிடம் கொஞ்சம் நடிக்கவும் கற்றுக்கொள். உன்னை ஏமாற்றுவதாய் நினைத்துக் கொண்டிருப்பவர்களின் முன் நீ ஏமாறுவதாய் நடித்துக் கொண்டிருப்பதில் தவறேதும் இல்லை. வாழ்க்கையில் யாரையும் எளிதில் நம்பி ஏற்றுக்கொள்ளாதீர்கள். யாரையும் எளிதில் நம்பிவிடுகிறவர்கள் ஏமாற்றத்தையே அதிகம் சந்திப்பார்கள். உங்களின் தூய்மையான மனதில் யாரும் அழுக்கு கால்களோடு நடந்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உன்னை எதிர்த்து நிற்பவர்கள் எல்லாம் உனக்கு எதிரியும் இல்லை. உன்னோடு இருப்பவர்கள் எல்லாம் உனக்கு உறவுகளும் இல்லை. அதை காலம் சரியான நேரத்தில் உணர்த்தும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை. மற்றவர்களிடம் உங்களின் எல்லை எது என்று தெரிந்து கொண்டு அந்த இடத்தில் நீங்களே நின்று விட்டால் உங்களுக்கு கௌரவம். மற்றவர்கள் நிறுத்தினால் அது அவமானம். பிடித்ததை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எதையும் பிடித்து வைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் இழுத்து பிடித்து வைத்திருக்கும் எதுவும் உங்களோடு நீண்ட காலம் நிலைத்திருக்காது. நீங்கள் சிலரால் தோல்விகளை சந்திக்கும் போது அதை ஏமாற்றம் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். அது உங்கள் வாழ்க்கையில் நிகழும் மாற்றங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் எந்த பாதிப்பும் இருக்காது, உங்களுக்கும் உங்கள் மனதுக்கும். சிலருக்கு வேண்டும் போது வேம்பும் இனிக்கும், வேலை முடிந்துவிட்டால் வெல்லமும் கசக்கும். சிலருக்கு நீங்கள் தேவைப்படும் வரைதான் உங்களிடம் இனிக்க இனிக்க பேசி பழகுவார்கள். உங்களின் தேவை முடிந்துவிட்டால் உங்களை பார்ப்பது கூட அவர்களுக்கு கசப்பாகத்தான் இருக்கும். பிறரை வீழ்த்துவதற்காக பள்ளங்களை தோண்டுபவர்கள் இறுதியில் அவர்களே அந்த பள்ளங்களில் விழுந்து விடுகிறார்கள். பள்ளம் தோண்டுவதாக இருந்தால் உங்களின் தீய எண்ணங்களை புதைக்க பள்ளம் தோண்டுங்கள். மற்றவர்களை புதைப்பதற்காக பள்ளம் தோண்டி அதில் நீங்களே புதைந்து விடாதீர்கள். ஒரே ஒரு மரத்திலிருந்து கோடிக்கணக்கான தீக்குச்சிகள் உருவாகிறது. ஆனால் கோடிக்கணக்கான மரங்களை எரிக்க ஒரே ஒரு தீக்குச்சி போதுமானதாக இருக்கிறது. மற்றவர்களை காயப்படுத்த நீங்கள் பேசுகின்ற பல மோசமான வார்த்தைகளில் ஒரே ஒரு வார்த்தை உங்கள் மீது வீசப்பட்டாலும் நீங்கள் சாம்பலாகி விடுவீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஓர் இடத்தில் நீங்கள் இன்று சக்தி வாய்ந்தவராகவோ மிகப்பெரிய அதிகாரம் கொண்டவராகவோ இருந்தால் இந்த ஒன்றை மட்டும் நினைவில் வையுங்கள்: நேரம் உங்களை விடவும் அதிக சக்தி வாய்ந்தது.
நேரமும் சூழ்நிலையும் யாருக்கும் எந்த நேரத்திலும் மாறலாம். வாழ்க்கையில் யாரையும் மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம். நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் தீமைகளுக்காக இறுதியில் பலியாகப் போவது உங்கள் வாழ்க்கைதான் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களை உதவி என்று கேட்காத சிலருக்கு நீங்களாகவே முன்வந்து உதவி செய்யாதீர்கள். உங்களிடம் இருக்கும் அனைத்தையும் கொட்டி கொடுத்தாலும் கடைசியில் நீங்கள் அவர்களாலேயே உதாசீனப்படுத்தப்படுவீர்கள். பிடிவாதம் அதிகம் உள்ள மனிதர்களுக்கு அவர்கள் அடையும் கஷ்ட நஷ்டங்கள் தான் அவர்களின் மிகப்பெரிய ஆசிரியர்கள். மற்றவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதை நீ மற்றவர்களுக்கு செய்ய பழகிக்கொள். அப்போதுதான் மற்றவர்களை குறை கூறும் எண்ணம் உனக்குள் கொஞ்சமும் தோன்றாது. ஒருவரிடம் உண்மை சொல்வதை விட பொய் சொல்வதில் நிறைய பிரச்சனை இருக்கிறது. அதில் சொன்ன பொய்கள் அனைத்தையும் எப்போதும் சரியாக ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும் என்பதே மிகப்பெரிய பிரச்சனை. ஒன்றை பற்றி பேசாமல் இருப்பதால் பல பிரச்சனைகள் உருவாகாமல் தவிர்க்கப்படும் என்றால் அதை பற்றி பேசாமல் இருப்பதே நல்லது. சேர்ப்பது மிக கடினம், செலவு செய்வது மிக மிக எளிது. பணத்தை மட்டுமல்ல, அடுத்தவர் உள்ளத்தில் நாம் சேர்த்து வைத்திருக்கும் நம்மை பற்றிய நன்மதிப்பையும் தான். இன்று நீங்கள் கொடுக்கின்ற தீர்ப்புகள் தான் நாளை உங்களை தாங்கும் தீர்ப்புகளாக இருக்கும். எந்த பிரச்சனைகளையும் நடுநிலைமையோடு கையாள பழகுங்கள். வாழ்க்கையில் நம்மோடு பயணிக்கும் பல பேரிடம் எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவர்களாக தெரியும் நாம் ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்து அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கும் போது மட்டும் அவர்களுக்கு கெட்டவர்களாக மாறிவிடுகிறோம். ஓர் உறவு உங்களிடம் மன்றாடுகிறது என்றால் அதற்கு வேறு போக்கிடம் இல்லாமல் இல்லை. வாழ்வில் உங்களை இழக்க மனம் இல்லாததால் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். விடியும் வரை தெரிவதில்லை கண்டது கனவு என்று. வாழ்க்கையும் அப்படித்தான். வாழ்க்கையே முடியும் வரை கூட தெரிவதில்லை சிலருக்கு வாழ்வது எப்படி என்று. சிலர் உங்களை அசிங்கப்படுத்தியதை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருக்காதீர்கள். அழகான ஒன்றைத்தான் அசிங்கப்படுத்த முடியுமே தவிர ஏற்கனவே அசிங்கமாக இருப்பதை அல்ல. உங்களின் வருத்தங்களையும் வேதனைகளையும் உங்களோடு இருக்கும் எல்லோரும் புரிந்து கொள்வதில்லை. ஒரு சிலரே அதை புரிந்து கொள்கிறார்கள். சிலர் உங்களின் சோகக் கதைகளை கேட்கவே விரும்புகிறார்கள். உங்களோடு இருக்கும் பலர் அதையும் கேட்பதில்லை. வாழ்வில் நாம் அடைந்த இன்ப துன்பங்களை கூட மறந்துவிடலாம். ஆனால் நம்மோடு பழகியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த வாழ்க்கை பாடங்களை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. தவறு செய்யாத மனிதனே இல்லை, தவறு செய்யாதவன் மனிதனும் இல்லை. ஆனால் தவறு என்று தெரிந்தும் மீண்டும் மீண்டும் அதை செய்து கொண்டே இருப்பவன் மனிதனே இல்லை. வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கின்ற எல்லோருக்குமே உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். உண்மையாக இருப்பவர்கள்தான் வாழ்க்கையில் எளிதாக மற்றவர்களால் ஏமாற்றப்படுகிறார்கள். நாம் சிரிப்பதையே விரும்பாத சிலருக்கு மத்தியில் நம் சிரிப்பில் மறைந்திருக்கும் வலிகளை கண்டறிய முடிந்தவர்கள்தான் நமக்கான சிறந்த உறவுகளாக இருக்க முடியும். யாரையும் வெறுத்து ஒதுக்க வேண்டாம். உங்களிடமிருந்து வெளிவரும் வெறுப்பு மற்றவர்களிடமிருந்து ஒரு நாள் உங்களிடமே திரும்பி வரும். வாழ்க்கையில் நீங்கள் பெறுகின்ற ஒவ்வொரு அனுபவமும் அது எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் அது உங்களுக்கு தேவையான ஒரு நன்மையை உள்ளே வைத்திருக்கிறது. அந்த நன்மையை கண்டுபிடிப்பதுதான் வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா? உங்கள் பதில் ஆம் என்றால் எந்த சூழலிலும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் வாழ பழகிக் கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்களை சிந்தியுங்கள். நல்ல விஷயங்களை பேசுங்கள். மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே செய்யுங்கள். ஏனென்றால் நீங்கள் செய்கின்ற அனைத்தும் தான் உங்களை நோக்கி திரும்பவும் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் சந்ததிகளுக்கு நீங்கள் சொத்து சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை. எவர் குடும்பத்தையும் கெடுத்து பாவத்தை சேர்க்காமல் வாழ்ந்துவிட்டு சென்றால் போதும். ஏனென்றால் அந்த பாவங்களை சுமக்கப் போவது நீங்கள் அல்ல, உங்கள் சந்ததிகள்தான்.